அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மிஅராஜ் இரவின் சிறப்புகள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த ஒரு தருணமாக இந்த மிஅராஜினுடைய இரவின் நிகழ்ச்சிகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைத்து நபிமார்களை விட மேன்மையானவர்களாய் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகில் படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே மேன்மையானவர்களாய் அல்லாஹ் நபி அவர்களை படைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரிடத்திலேயும் தேவையாகாத ஒரு புனிதராக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி படைக்கப்பட்ட அந்த அல்லாஹ் தன்னுடைய நெருக்கமான ஹபீபாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை நாம் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை அல்லாஹ்விற்கு ஏற்படுகிறது. என்னுடைய நபியாக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி அவர்களை தனக்கு அருகாமையில் இருக்கச் செய்து அந்த நபி அவர்களினுடைய முகத்தை பார்க்க ஆசைப்பட்ட அல்லாஹ் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இஸ்ரா என்று சொல்லப்படுகிற புனிதமான மிஅராஜுடைய பயணத்திலே தன்னுடைய ஹபீபை அழைத்து சங்கை செய்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மலக்குகளை விட அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட அர்ஷ் குர்ஷ் அனைத்தையும் விட மேன்மையானவர்கள் என்கிற சரித்திரங்களை நாம் படித்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த மிஅராஜினுடைய நினைவுகள் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு வல்லமையை நபி அவர்களுக்கு தந்ததாக, ஒரு உத்வேகத்தை தந்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான இந்த மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளப்படுகிற இந்த வரலாறு என்பது சில நபர்களுக்கு மத்தியிலே கட்டுக்கதைகளாக கூட பார்க்கப்படுகிறது. ஆனால் இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்கனா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் என்ற அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிஅராஜினுடைய பயணத்திலே தன் பக்கம் அழைக்கிற அந்த நிகழ்வை இந்த வசனத்தில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். உன்னை படைத்த அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவனாக மிகவும் உண்மையானவனாய் இருக்கிறான். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹரமிலிருந்து, மக்கா முக்கர்ரமாவிலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரு மணி துளிகளிலே இறைவன் நாட்டத்தினால் வரச் செய்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயம். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான பல கோடி மக்களை படைத்து இந்த மனிதர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உண்டான பல நிஅமத்துகளை படைத்த அந்த அல்லாஹ்விற்கு எதுவும் இலகுவாக அமைந்துவிடும். ஏனென்று சொன்னால், உயிரற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்குகிற அந்த அல்லாஹ்விற்கு நபிகள் நாயகத்தை காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு கொண்டு வருவதற்கு சாத்தியம் இல்லாமல் ஆகிவிடுமா? ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு நாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரச் செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டது மட்டுமல்ல, பாரக்கனா ஹவ்லஹு, அந்த சுற்று வட்டார பகுதிகளில் நாமெல்லாம் பரக்காத்துகளை ஏற்படுத்தி வைக்கிறோம், அபிவிருத்திகளை ஏற்படுத்தி வைக்கிறோம் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டியதாக நாம் ஹதீஸ்களிலே
குர்ஆனுடைய விரிவுரைகளிலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இந்த புனிதமான மிஅராஜினுடைய பயணத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்மை படைத்த, தம்முடைய உலகத்தை படைத்த, இந்த உலகத்தில் வாழ்கிற நிஅமத்துகளை, மனிதர்களுக்கு உண்டான நிஅமத்துகளை படைத்த அந்த அல்லாஹுவை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல நியாமத்துகளை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து இந்த உம்மத்தார்களுக்காக வேண்டி வாரி வழங்கி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான மிஅராஜுடைய இரவு இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறது. அந்த இரவை நாம் பெற்று அந்த இரவில் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு படைத்து இறைவனின் பொருத்தத்தை பெறுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.